அந்த நடிகர் ஒரு பிரைவேட் இதுல வந்து டிராவல் பண்றாரு, அவர் கூட இன்னொரு நடிகை போறாங்க. இது அரசியலா? இல்ல. இது பேசப்படணுமா? இல்ல. பொது விமானத்தில் அவங்க 2 பேர் வந்திருந்தாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. நீங்க போட்டோ எடுத்துருக்கலாம். ஏன்னா பொது விமானம் ஏரோட்ரம்ல வரக்கூடியதை கேமராமேன்ஸ் கவர் பண்ணலாம். பண்ணலைன்னா சுப்பிரமணிய சாமி ஐயா எப்படி 2-3 பேரை தப்பிக்க விட்டாரோ தெரியாம போயிருக்கும். எப்படி அருண் நேரு அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து போபால் கேஸ் எல்லாம் தப்பிக்க விட்டாங்களோ தெரியாம போயிருக்கும். அந்த வகையில் நான் பத்திரிகை சுதந்திரத்தை எடுத்துக்கிறேன். அவன் பிரைவேட் ஜெட் இதுல வர்றா, அதை நீ போட்டோ எடுத்துட்டு உடனே வெளில கொண்டு வர்ற அப்படின்னு சொன்னா அண்ணாமலை வந்து அது விஜயா அல்லது வேற யாராங்கிறத பத்தி கவலைப்படலை. அவர் உடனே என்ன பண்றாரு, இதை நான் சிவில் ஏவியேஷனுக்கு எழுதுவேன். எப்படி அந்த ஜெட்ல வந்தவங்களுடைய போட்டோஸ் இங்க கிடைச்சிச்சு, அதை இவர் யாருக்கு கொடுத்தாரு, கொடுத்தவங்களை எல்லாரையும் நான் வந்து தண்டிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இதுதான் அரசியலின் அர்த்தம் உள்ளது. அரசியல்ல சிவில் கிரிமினல்ங்கிறது. அதே நீங்க வந்து கத்தியை தூக்கிட்டீங்களா, நான் திரும்ப தூக்குறது அந்த கிரிமினல் அரசு. ஒழுங்கா பண்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்ததுன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை கொண்டு வரும். இவங்க 2 பேரையும் அவங்களுடைய உயரத்தை தெரிந்து உட்கார வைக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கெல்லாம் யாரும் முடியாது. நான் என்ன உதயநிதியான போய் அழிச்சிட்டுலாம் வர்றதுக்கு